ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சாட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாங்க. இப்போது கீழே அந்த பேஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபில்லிங்க்காக நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், இது கையில் இந்த மாதிரி நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். டைஜஷனுக்காகவும் இது நம்ம சேர்க்குறோம். இப்போ மாவோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் இல்லைனா ஆயில் கூட சேர்த்துக்கலாம், ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சு நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக பிசையக்கூடாது. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா மாவில் நல்லா பிசைஞ்சிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். நம்ம இப்போது புதினா சட்னியும் புளிப்பு தண்ணியும் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு புதினா சட்னி ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். லெமன் பாதி லெமன் பிழிஞ்சிக்கிறேன் நான். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கெட்டியான தயிர் சேர்த்துட்டு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது புளி நான் ஊற வச்சுருக்கேன். பேரிச்சம்பழம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பேரிச்சம்பழத்தை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். புளியை நல்லா கரைச்சி வடிகட்டிக்கோங்க. நல்லா வடிகட்டிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ புளியை நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ அரைச்ச பேரிச்சம்பழத்தையும் நம்ம சேர்த்து வடிகட்டிக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா வடிகட்டியாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இது நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நான். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம புளிப்பு தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு நம்ம பிசைஞ்சோம் இல்லையா, இது பேஸ்கெட் ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம் மெலிசா. ரொம்ப கனமாகவும் இல்லாமல் மெலிசாவும் இல்லாமல் நல்லா தேய்ச்சிக்கலாம். மீடியமாக தேய்ச்சிக்கலாங்க. இந்த மாதிரி தேய்ச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இதை ஃபோக் ஸ்பூனை வச்சு நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நம்ம உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கிண்ணம் இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன கிண்ணம் எடுத்திருக்கேன். இது சுற்றி நம்ம ஆயில் தடவிக்கோங்க. ஆயில் தடவிட்டு இப்போ தேய்ச்சி வச்ச இந்த மாவை நம்ம இதில் நல்லா பவுல் மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீதி எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம கத்தியில் போட்டு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த கிண்ணத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப இப்போ ஆயிலில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பார்த்து நிதானமாக போடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் கிண்ணம் தனியாக வந்துடும். நம்ம இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஒரு இடுக்கி இல்லைன்னா அப்பளம் எடுக்கிற கரண்டியால் நம்ம எடுத்துடலாம்.
தனியாக வந்துடுது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாங்க கிண்ணத்தெல்லாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணோம்னா ஈஸியாக இருக்குங்க, ரொம்ப கிறிஸ்பியாக வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஒரே மாதிரியாக நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடாம டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து எண்ணெயை வந்து நல்லா வடித்து எடுத்துடுங்க. உள்ளே வந்து ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணலாம். நான் உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா கையிலேயே இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பட்டாணி வேக வச்சு எடுத்திருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம் போல் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இதில் கேரட் சேர்த்துருக்கேன், நான் ஒரே ஒரு கேரட் துருவி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து புளிப்பு தண்ணி நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த புளிப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ புதினா சட்னி அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இதில் கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான். மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் வந்து காரா பூந்தி சேர்த்துருக்கேங்க. நம்ம இஷ்டம் தான், எது வேணாலும் சேர்க்கலாம். வேக வச்ச மூக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இதில் நான் காரா பூந்தி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஓம் பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு உங்கள் இஷ்டம் போல் எது வேணாலும் வச்சுக்கலாங்க. வேக வச்ச மூக்கடலை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து இந்த பேஸ்கெட்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த ஸ்டஃபிங் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது சேர்த்துடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் வந்து மேலே தூவிக்கலாம். வெங்காயம், தக்காளி. இப்போ மேலே வந்து நம்ம ஓம் பொடி, காரா பூந்தி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் வேக வச்ச மூக்கடலை, வேக வச்ச பச்சைப்பயிறு, வேக வச்ச வேர்க்கடலை, இதெல்லாம் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பப்படி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து செஞ்சு வச்சுருக்கிற புதினா சட்னியும் புளிப்பு தண்ணியும் சேர்த்து மேலே கொஞ்சமாக நம்ம தயிரும் சேர்த்து நம்ம சர்வ் பண்ணோம்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. எப்போவுமே நம்ம பஜ்ஜி, போண்டா, வடை இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு வித்தியாசமாக ஒரு நாள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்க கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.